குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. ஓகேம்மா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஹோம்ஒர்க் கண்டிப்பா யாரும் போட்டிருக்க மாட்டீங்க. நான் 6.2ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10√³ உயரம் இருக்கிற ஒரு கோபுரம் ஒண்ணு இருக்கு. ஒரு டவர். ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்துல டவர்னு இருக்கும். இங்க வந்து கோபுரம்னு இருக்கு. அதோட ஹைட் வந்து 10√3. இதோட அடியில இருந்து ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் தொலைவுல ஒரு புள்ளி ஒண்ணு இருக்கு. அந்த பாயிண்ட்ல இருந்து இதோட உச்சி டாப்ப பார்த்தாங்க அப்படின்னா அதோட ஏற்ற கோணம் என்ன, ஆங்கிள் என்னன்னு நமக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல போட்ட மாடல் சம் இது. ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. ஒரு கோபுரத்தோட உயரம் வந்து 10√3. அதோட தொலைவு அந்த ஒரு புள்ளிக்கும் அந்த கோபுரத்துக்குமான தொலைவு வந்து 30 மீட்டர். அப்படின்னா அந்த கோணம் என்னன்னு நமக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. ஒரு டவர் ஒண்ணு இருக்கு. அதோட ஹைட் வந்து 10√3. ஒரு பாயிண்ட்ல இருந்து அந்த டவருக்கான டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர். அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோணம் என்ன அப்படின்னு நமக்கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. அவ்வளவுதான். இதுல நமக்கு தேவையானது எந்தெந்த சைடு யூஸ் ஆகுதுன்னா ஆப்போசிட் சைடும். இது என்ன சைடு? இது 30. 30ன்றது என்ன சைடு? எதிர்பக்கமா? கோணத்துக்கு எதிரா இருக்கிறது தான் எதிர்பக்கம். அப்போ இதுதான் எதிர்பக்கம். இந்த 90க்கு நேரா இருக்கிறது கர்ணம். அப்போ இது அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வந்தா tan θ தான் ஃபார்முலா. அப்ப tan θ ஃபார்முலால தான் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து 10√3. அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம் வந்து 30. tan θ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 10 இன்ட்டு √3 இன்ட்டு √3ன்னு எழுத போறேன். ஏன் நான் இப்படி எழுதுறேன்னா 10 இன்ட்டு 3. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகேமா. 10 இன்ட்டு 3 தான்
30. நான் அதை 3ஐயுமே √3 × √3 எழுதிக்கிறேன். அப்பதான் கேன்சல் பண்ணிக்கலான்னு. இந்த 10 × 10 கேன்சல் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவை தீட்டா வேல்யூ தான். அப்போ 1/√3. டேனுக்கு என்ன டிகிரி போட்டா 1/√3 ஆன்சரா வரும்? 30. வெரி குட். அப்ப தீட்டாவோட வேல்யூ 30. அவ்வளவுதான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் கூட நீங்க அப்படின்னா தீட்டா மட்டும் இங்க வச்சுக்கிட்டு tan இன்வெர்ஸ்னு போவோம். 1/√3 எழுதிட்டு அதுக்கப்புறமா தீட்டாவோட வேல்யூ 30 கூட எழுதலாம். இல்ல டைரக்டா இப்படி எழுதினாலும் ஓகே தான். இந்த சம ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பாருங்க. எனக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இது 2 மார்க்ஸ் சம் தான். செகண்ட் கொஸ்டின் யாராவது படிங்க. சக்தி படிமா. பயிற்சி 6.2ல 2வது கணக்கு. ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன. அவற்றின் உயரம் 4√3 மீட்டர். பாதசாரி ஒருவர் சாலையின் மைய பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க. யாழினி கொஸ்டின் படிங்க. The road is flanked on either side by continuous rows of houses of height 403 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. சரி, ஓகே. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ரோடு இப்படி இருக்கு, 2 ரோடு, சரி ஒரு ரோடு இப்படி இருக்கு, 2 பக்கமே பில்டிங்ஸ் இருக்கு. இங்க சென்டர்ல, ரோடோட சென்டர்ல ஒருத்தர் நின்னுக்கிட்டு இதோட உச்சியையும் பாக்குறாரு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ரோட்ல இருக்கிற எல்லா வீடுமே சேம் ஹைட். இந்த சைடு எவ்வளவு ஹைட் இருக்கோ அதேதான் இங்கேயும் இருக்கும். சென்டர்ல நின்னு அவர் பாக்குறாரு. இப்படி பாத்துட்டு இருக்கும் போது, இப்ப நான் இதை எப்படி வரைஞ்சுக்கிறேன் பாருங்க, இப்படி வரைஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க பாக்குறாரு, அப்புறம் இங்க பாக்குறாரு. ஓகேவா? இங்க இருந்து பாக்குறதுனால ஆங்கிள் நமக்கு இங்கதான் வரும், 30 டிகிரி. சென்டர்ல நிக்கிறதுனால 2 சைடுமே சேமா தான் வரப்போகுது. 4√3 மீட்டர் அப்படின்றது அந்த பில்டிங்கோட ஹைட். அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. இதை நம்ம எப்படி போட போறோம்? இந்த ட்ரையாங்கிள் தனியா எடுத்து போட்டுட்டு இதோட வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இதை கண்டுபிடிச்சிட்டா அதேதான் இதுவும். இதை 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்ல 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். கான்செப்ட் புரியுதா? ஓகே. நான் இப்ப என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ரோடுக்கு இதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி, 30 டிகிரி. எக்ஸ், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நானா நேம்ஸ் கொடுத்துக்க போறேன். ஏ பி சி டி ஈன்னு நேம் நானே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ட்ரையாங்கிள்
ஏபிசிஎம் இது 4√3. அப்போ எந்தெந்த சைடு யூஸ் ஆகுதுன்னு கரெக்டா யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன சைடு இது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். கரெக்ட். எதிர்பக்கம். இது வந்து அப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தான். ஆப்போசிட் அட்ஜசன்ட். எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம். இங்க கோணம் வந்து நமக்கு 30 டிகிரி. அப்ப டர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் எதிர்பக்கம் வந்து 4√3. அடுத்துள்ள பக்கம் வந்து எக்ஸ். tan 30 டிகிரி வேல்யூ என்ன? 1/√3. ஈக்குவல் டு 4√3/x. நமக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால எக்ஸ மட்டும் நான் இங்க ஆப்போசிட் சைடு கொண்டு வர போறேன். √3 வந்துரும். √3 மல்டி பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3. 3. 4 into 3. 4 into 3. 4 1 பிரிக்கீங்கன்னா 12. அவ்வளவுதான். இங்க எல்லாமே மீட்டர், அதனால இது மீட்டர். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு சைடுக்கான அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து இது வரைக்கும் 12. 24. அப்போ நீங்க ஃபைனல் ஆன்சரா 24 மீட்டர்னு எழுதணும். இதை நீங்க 12 + 12 போடலாம், இல்ல 2 × 12 10. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. ஈஸியான ஒரு சம் தான். கான்செப்டும் டயக்ராமும் கரெக்ட் புரிஞ்சுக்கிட்டு போட்டுட்டீங்கன்னா ஈஸி. அவ்வளவுதான். கான்செப்ட் தெரிஞ்சா டயக்ராம் கரெக்டா போட்டுருவீங்க. டயக்ராம் கரெக்டா போட்டா சம் கரெக்ட். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. இது டவுட்ஸ்னா கேட்டுக்கோங்க. சரி, ஆக்சுவலா இன்னைக்கு என்ன பிரச்சனை நான் சொன்னேன் உங்ககிட்ட? ஃபர்ஸ்ட்ல இருந்த 2 பேர் என்ன நான் சொன்னேன்னு சொல்லுங்க பாப்போம். டெஸ்ட். அவ்வளவுதானா? ப்ராப்ளம் ஓவரா? எத்தனை பேர் நேற்று கொடுத்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்க? தம்ஸ் அப் பண்ணுங்க பாப்போம். யாருக்கு கொடுத்த அந்த கொஸ்டின்? வேணாமா அந்த மாதிரி கொஸ்டின்? வேணுமா வேணாமா? வேணும்க்கா. அப்ப நீங்க எழுதணும்ல. நீங்க சும்மா பாக்குறதுக்கா நான் அனுப்பி விட்டேன்? பார்க்கதான் வேணும்னா சொல்லுங்க. எல்லா கொஸ்டினுமே டைப் பண்ணிருக்கு, ஃபுல்லும் அனுப்புறேன். சும்மா உட்காந்து பாத்துக்கோங்க. நான் போன டைம் கம்ப்ளைண்டா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொன்னது நீங்களே பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கேட்டிருப்பீங்க. நீங்க எல்லாரும் பண்ணாம இருக்கிறது வந்து டெஸ்ட், ஹோம்ஒர்க். இது ரெண்டும் கரெக்டா பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? மார்க் கொடுத்துருப்பாங்களே, எல்லாரும் எத்தனை மார்க்னு சொல்லுங்க. ரித்திஷ்கா எத்தனை மார்க்? மேக்ஸ்ல எத்தனை மார்க்? கவிதா? யாழினி? 76க்கா. சரண்யா? 77க்கா. பிரவீன்? பிரவீன்
70க்கா. சக்தி எத்தனை? நிதிஷ்காவுக்கு கொடுக்கலையா, கொடுத்துட்டாங்களா? குடுக்கலக்கா. கவிதா கொடுத்துட்டாங்களா? கொடுத்துருப்பாங்களே, சரண்யா கொடுத்துட்டாங்கன்னா. எத்தனை? 78க்கா. அப்போ யாருமே வந்து 80 தாண்டல, அப்படிதானே? நித்யஸ்ரீ வந்து எத்தனைமா சொன்னாங்க? 81ஆ? ஆமாங்க்கா. அவ்வளவுதான். எல்லாரும் சென்டம் எடுக்கிறதுக்கு கிளாஸ் வந்துட்டு இருக்கீங்க, தெரியும் தானே? சொல்றத ஃபாலோ பண்ணாதானே நல்ல மார்க் கிடைக்கும். எதுவுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு நல்ல மார்க் வேணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? நீங்க என் மேல ஃபால்ட் சொல்லிடுவீங்க. இன்னைக்கு கூடவுமே நான் வந்து டிராவல் பண்ணி இப்பதான் வந்து உங்களுக்காக தான் இப்போ உடனே கிளாஸ் எடுக்கிறேன். நான் லீவ் விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இந்த வீக் முடியறதுக்குள்ள அந்த டெஸ்ட் எல்லாருமே எழுதி அனுப்பிடுங்க. வேற நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கொடுக்கறதெல்லாம் பண்ணிட்டு அழகா ஜாலியா ஏதாவது அக்கா போர் அடிக்குதுன்னும் போது நம்ம பாட்டு பாடுறது எவ்வளவு என்டர்டைன்மெண்டா நீங்க கேட்டீங்கன்றதுனால தானே அந்த மாதிரிலாம் கொண்டுட்டு போறோம். அப்ப அது மாதிரி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல மத்த சப்ஜெக்ட்ஸ் டைத்தையும். தேர்ட் கொஸ்டின் படிங்க. பேர் சொன்னாதான் படிப்பேன்னு இருக்காதீங்கம்மா. To a man standing outside his house, the angles of the elevation of the top and the bottom of a window are 60° and 45° respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிங்க. ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை முறையே 60° மற்றும் 45° ஆகிய ஏற்ற கோணங்களில் காண்கிறார். அவரின் உயரம் 180 சென்டிமீட்டர். மேலும் வீட்டிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்க. ஓகே, இது வந்து ஜாலியா இந்த கொஸ்டின் சொல்லணும்னு தான் நினைச்சேன். நீங்க எங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட ஹைட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும்க்கா. எத்தனை சொல்லுங்க பாப்போம். 186. 186. இந்த மனுஷன் வந்து 180. ஓகேவா? இவர் வந்து என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டு ஜன்னலை வந்து எட்டி பாக்குறாரு. இங்க இருந்து டாப் அண்ட் பாட்டம், மேலையும் கீழையும் பாக்குறாரு. இவரோட ஹைட் கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு பில்டிங் இருக்கு. பில்டிங் இங்க இருந்து 1 மினிட் ஐசைட்ல இருந்தா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? அதனால இவரோட எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம். இப்போ இந்த பில்டிங்ல இவர் நிக்கிறதுக்கும் இந்த பில்டிங்க்குமான டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே இந்த பாட்டம் அந்த ஜன்னலோட அடிப்பகுதியை பார்க்கும்போது 45 மீட்டர், சாரி 45 டிகிரி. இதுவே இந்த டாப் மேல பார்க்கும்போது 60 டிகிரி. இது ரெண்டுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இந்த ஜன்னலோட ஹைட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா?
நமக்கு இந்த பில்டிங்கோட ஹைட்டுமே தெரியாது. நான் இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ்ன்னு வச்சுக்க போறேன். இந்த ஜன்னலை வந்து ஹச்ன்னு வச்சுக்க போறேன். நானாவே சும்மா நேம் கொடுத்துக்கிறேன். இது ஏ, பி, இதுல இருந்து இது வரைக்கும் சி, இது டி அப்படின்னு நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஹச் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த ஹச் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் நம்மளால எடுக்க முடியாது. எடுத்தா டிஏபி இந்த பெரிய ட்ரையாங்கிளை தான் எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது இங்க எக்ஸ்ன்ற ஒரு தெரியாத ஒரு வேல்யூ இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் சிஏபி இந்த குட்டி முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எக்ஸ் வேல்யூ வேணும் நமக்கு. அதனால 5 45 இது வந்து சின்னு வச்சிருக்கோம். இது வந்து பின்னு வச்சிருக்கோம். இது வந்து ஏன்னு வச்சிருக்கோம். tan 45 டிகிரி ஏன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட் எதிர்பக்கம் அடுத்த பக்கம் தான் வருது. பட் tan 6 சைடு அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம் வந்து 5. tan 45 டிகிரியோட வேல்யூ 1 1 ஈக்குவல் டு எக்ஸ் பை எது அந்த பில்டிங்ல இந்த பார்ட் எக்ஸோட வேல்யூ 5. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நான் இந்த பெரிய முக்கோணம் எடுத்துக்கிறேன். பெரிய முக்கோணம் இது வந்து 90, இது ஏ, இது பி, இது டி. இதுல இருந்து இது வரைக்கும் ஹெச்ல இருந்தது. இதுல இருந்து இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5. அப்ப ஃபுல் லென்த் வேணும்னா ஹெச் இந்த 5 ஆட் பண்ணாதான் ஃபுல் லென்த். இந்த எக்ஸுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதுல இருந்து இது வரைக்கும்னா ஹெச் பிளஸ் எக்ஸ், அப்ப ஹெச் பிளஸ் 5. இதோட ஆங்கிள் வந்து இது 45 டிகிரி. பெரிய முக்கோணத்தோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இது வந்து 5 மீட்டர். இதுவும் ஆப்போசிட் அட்ஜசன்ட் எதிர் இடத்துல பக்கம் தான் யூஸ் ஆகுது. அப்போ tan பை அட்ஜசன்ட் ஃபுல்லும் எழுதணும். எதிர்பக்கமா இடத்துல பக்கம் எழுதிட்டு தான் நீங்க இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றேன், நீங்க சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் அதாவது எதிர்பக்கம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்துள்ள பக்கம் வந்து 5 அட்ஜசன்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். tan 60 டிகிரி வேல்யூ என்ன தெரியாது. √3 இந்த 5 ஆப்போசிட் சைட் போனா மல்டிபிள்ல போகும். அப்போ ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 5 மைனஸ் 5 வரும். இது ரெண்டுத்துல இருந்து காமனா என்ன வெளில எடுக்கலாம்? 5. அப்போ பேலன்ஸ் வந்து √3 மைனஸ் 1 minus 1 equal to h. minus 1 இப்படியா வந்தது? நம்ம இப்படி திருப்பிக்கலாம். ஏன்னா இது வரும். இப்படி போட்டீங்கன்னா நமக்கு பிளஸ்ல தானே ஹைட்ன்றது வேல்யூ வரும். அதனால நான் என்ன பண்ண போறேன்? 0.732 1.732 √3 வேல்யூ 1.732. இப்போ பிளஸ்ல தான் ஆன்சர் வரும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுல மைனஸ் 1 பண்ணீங்கன்னா 0.732 பண்ணிட்டீங்கன்னா 0.732 இன்டு ஹெச் ஈக்குவல் டு ஹெச். இப்ப இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 3.66 உயரும். அவ்வளவுதான். இந்த சம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, ஈஸி தான். 2 முக்கோணமா பிரிச்சு போட்டிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. எது டவுட்ஸ் இருந்தா இப்பவே கேட்டுக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் யாராவது படிங்க. 4th கொஸ்டின். பேர் சொன்னாதான் படிப்பீங்களா? A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of the elevation of the top of the statue is 60 degree, and from the same point, the angle of the elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிங்கம்மா. அக்கா நான் படிக்கலாமா? படிங்க. 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. கோணத்தில் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. மேலும் அதே புள்ளியில் பீடத்தின் உச்சியானது 40 ஏற்ற கோணத்தில் உள்ளது எனில் பீடத்தின் உயரத்தை காண்க. ஓகே, ஓகே. இங்க வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல பெடஸ்டல்னு போட்டிருக்கு. தமிழ் மீடியத்துல என்ன போட்டிருக்கு? பீரங்கியா? என்னது என்ன போட்டிருக்கு? பீடம். ஒரு பீடம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஸ்டெல ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஒரு சிலை ஸ்டாச்சு ஒண்ணு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல இருந்து அந்த ஸ்டாச்சு அந்த சிலையோட டாப் அண்ட் பாட்டம் உச்சி மற்றும் ஏற்ற கோணத்தை அதோட அடி மற்றும் உயரத்தை பாக்குறாங்க. மேல பாக்குறாங்கன்னா அது வந்து பெரிய ஆங்கிள், அப்போ 60 டிகிரி. கீழே பாக்குறாங்க அப்படின்னா 40, சின்னது அப்போ 40. அப்படி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேற என்னது கொடுத்துருக்காங்களா நமக்கு? அந்த சிலையோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க 1.6 1.6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா இதோட ஹைட், இந்த பீடம் இருந்தது இல்லையா பெடஸ்டல், அதோட ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. இவ்வளவு பெருசெல்லாம் இருக்காது. நான் புரியுதோ நீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன். சின்ன முக்கோணம் நம்மளா நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி சி டி. அப்போ நான் பிசிடி எடுத்துக்கிறேன். இதோட ஆங்கிள் வந்து 40 டிகிரி. இது 90 டிகிரி. இதோட அளவு நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சிருக்கோம். இதுவும் தெரியாது, ஒய் ஹெச்னு வச்சிருக்கோம். இப்போ tan 40 டிகிரி, ஏன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட், எதிர்பக்கம் அடுத்த பக்கம் தான் வருது. அப்போ tan 40 டிகிரி தான் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். tan 40 டிகிரி வேல்யூ வந்து ஆப்போசிட் அட்ஜசன்ட், எதிர்பக்கம் அடுத்த பக்கம் ரெண்டுமே நமக்கு தெரியாது. tan 40 டிகிரிக்கு புக்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 8391. அது 8000 சொல்லக்கூடாது, 8391 தனித்தனியா சொல்லணும். ஓகே, இப்ப நான் எக்ஸ் மட்டும் வேணும், அதனால எக்ஸ் மட்டும் இங்க வச்சுக்க போறேன். அப்போ இந்த டேம் ஆப்போசிட்ல டிவிஷன் வகுத்தல்ல. ஓகே, இது அப்படியே நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா என்னால ஃபுல் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ரெண்டு வேல்யூ தெரியாதது 2 இருக்கு. இப்போ நான் இந்த பெரிய முக்கோணம் எடுத்துக்க போறேன். பெரிய முக்கோணம் ஏசிடி. ஏசிடி எது வரும்? இங்க வந்து கோணம் வந்து இப்ப 60 டிகிரி ஆயிடும். இது எக்ஸ் தான். இது வந்து 1.6 ஹெச். இது ரெண்டும் சேர்த்து எடுத்து ஃபுல் ஹைட். இப்போ 1.6 பிளஸ் ஹெச். இது வந்து ஏ, இது வந்து சி, இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து ஆப்போசிட் அட்ஜசன்ட், எதிர்பக்கம் அடுத்த பக்கம் தான் இங்க வருது. அப்ப tan தீட்டா தான் tan 60. ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன? எதிர்பக்கம் 1.6 பிளஸ் ஹெச்.
அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ வந்து எக்ஸ். tan 60 டிகிரி வேல்யூ என்ன? √3யா? √3. இருங்க, எனக்கு உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, tan 60 டிகிரி வந்து √3 1.6 பிளஸ் ஹெச். எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமோ அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஹெச் பை 0.8391. இப்போ இதை அப்படியே நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்போ அது அப்படியே தலைகீழ வந்துடும். √3க்கு வேல்யூ தெரியும் உங்களுக்கு 1.732. இது அப்படிங்க தலைகீழ மல்டிபிள் வந்துடும். 0.839 டிவைடட் பை ஹெச்னு வந்துடும் ஈக்குவல் டு 1.6 பிளஸ் ஹெச். இதையும் மல்டி பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? ஒரு ஹெச் ஒன்னு இருக்கு பாருங்க, இந்த ஹெச் தான், இந்த ஹெச் கீழே வந்துருச்சா? ஓ, இது வந்து எப்படி வரும்னா டிவைடர் பை டிவைடர்ல இருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல வரும். இங்க பாருங்க, இந்த √3க்கு வந்து 1.732 இருக்கட்டும். இதை இப்ப நீங்க தலைகீழ் வரும் 0.8391 மேல போயிடும், ஹெச் தான் கீழே இருக்கும். அப்படிதானே? இதை எழுதணும்னா ப்ராப்பரா டிவைடர் பை டிவைடர்னா இங்கே தலைகீழ மாறிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆப்போசிட் சைட் கொண்டு போறீங்க அப்படின்னா ஹெச் இன்ட்டுன்னு தான் வரும். ஹெச் இன்ட்டு 1.732 தான் வரும். ஓகேவா? ஹெச் மட்டும் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க உள்ள கொடுத்தீங்க மல்டி பண்ணிக்கோங்க. 1.6 கூடயும் ஹெச் கூடயும் மல்டி பண்ணீங்கன்னா 1.6 பாருங்க. இதே மல்டி பண்ணா இந்த டைம் வருது பிளஸ் ஹெச் இன்ட்டு. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு? இங்க ஹெச் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். tan 60 டிகிரி ஈக்குவல் டு 1.6 பிளஸ் ஹெச் டிவைட் பை எக்ஸ். அதுல tan 60 டிகிரிக்கு √3 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு 1.732 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இந்த டேம் அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிக்கிறேன். இங்க ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு இந்த ஹெச் ஆப்போசிட் சைட் கொண்டு வந்தாச்சு, அவ்வளவுதான். இப்போ உள்ள கொடுத்து மல்டி பண்ணும்போது இந்த டேம் வருது. இப்போ இந்த 1.343 இங்கே இருக்கட்டும். இந்த ஹெச் 1.732 மைனஸ் இந்த டேம் அப்படின்னா ஹெச் 0.8391 இந்த டேம் வரும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.893. சரி, நம்ம மைனஸ் பண்ணி போட்டுருவோம். நான் ஏதோ மிஸ்டேக்கா பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இருங்க, ஹெச் இங்க மல்டிப்ளை ஆயிடுச்சு. இந்த ஹெச் இங்க கொண்டு வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி பாருங்க, இது ரெண்டுத்தையும் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு. இங்க நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோமா? ஃபர்ஸ்ட் 1.6 கூட இதை மல்டிபிள் பண்ணிருக்கோமா? இன்னும் மல்டிப்ளை பண்ணல தானே. 1.6 கூட இந்த டேம் நம்ம மல்டிபிள் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதை மல்டிபிள் பண்ணுவோம். 2. இதே மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் வருது? 2.772. பேசுங்களேன். ஈக்குவல் டு என்ன எழுதணும்?
172. போய்க்கலாமா? ஓகே. h இன்ட்டு 0.8391 இது அப்படியே இருக்கு. உள்ள கொடுத்து இந்த 1.6 மல்டி பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். இந்த டேர்மை மல்டி பண்ணுவோம். கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம இத வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போயிருங்க. அப்போ h 1.732 மைனஸ் h 0.8391 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாருங்கம்மா. h காமனா வெளியில வச்சுட்டு இத ரெண்டு நம்பரை மட்டும் மைனஸ் பண்ணுங்க. என்ன ஆன்சர் பார்ப்போம். சொல்லுங்க. அந்த 1.6 அந்த 1.732 மல்டி பண்ணல, அது தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. சரி, இதுல இருந்து நம்ம வேற பேஜ்ல நான் 3 போட்டு காட்டுறேன். tan 60 டிகிரி வந்து √3. அதை மட்டும் கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணிப்போம். √3 ஈக்குவல் கீழே என்னது எக்ஸ் இருந்தது. எக்ஸோட நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதுல இருந்து போடலாம். √3 பிளஸ் 1.6 டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். h டிவைட் பை 0.8391. இப்போ அடுத்த ஸ்டெப் இது அப்படியே தலைகீழ எழுதிப்போம். இங்கேயே நான் இங்க எழுதுறேன். 1.732 ஈக்குவல் டு h பிளஸ் 1.6 இது அப்படியே பிராக்கெட் எழுதிட்டு அப்படியே தலைகீழ எழுதுறோம்னா 0.8 நான் இங்க ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அப்போ இப்ப இது உள்ள கொடுத்து மல்டி பண்ணோம்னா 0.8391 h அது ஒண்ணு கிடைச்சிருச்சு. பிளஸ் இப்போ இந்த 1.6 இது மல்டி பண்ணா என்ன ஆன்சர் வருது பாருங்க. 1.6 0.8391 இதை மல்டி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி பண்ணிட்டு நானு 1.343 வச்சுக்கலாம். 3 நம்பர் எடுத்துக்கலாம். இந்த ஆன்சர் வருது. இப்போ நான் இதை மட்டும் இங்க அப்படியே வச்சுக்கிட்டு 1.343 இங்கே வச்சுக்கிட்டு இதை ஆப்போசிட் சைட்ல கொண்டு போறேன். அப்படின்னா மைனஸ்ல வரும். ரெண்டுத்துலயும் h காமனா இருக்கிறதுனால நான் வெளியே தூக்கி போட்டுட்டேன். 1 இதை மைனஸ் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. இது ரெண்டுமே மைனஸ் பண்ணி 0.8 தான் வருது. 0 பாயிண்ட் வந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தப்பா போட்டுட்டோம். 3 கரெக்டா தான் வந்திருக்கு. நம்ம h தான் வேணும். h மட்டும் போங்க. பேலன்ஸ் இந்த சைடு கொண்டு வந்து மேலே கீழே 1000ஆல மல்டி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. உங்களுக்கு 1.50 மீட்டர் கிடைக்கும். அவ்வளவுதான் ஹைட். கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாருங்க. நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. 2 முக்கோணமா இதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இங்க வந்து ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. பெடஸ்டல் மேல ஒரு ஸ்டாச்சு இருக்கு. ஓகே, ஒரு பாயிண்ட்ல இருந்து அடி மற்றும் உயரத்தை பாக்குறோம். 40, 60 இதோட ஹைட் நமக்கு கேக்குறாங்க. இதோட ஹைட் வந்து 1.6, டிஸ்டன்ஸ் தெரியாது எக்ஸ் வச்சிருக்கோம். இப்ப குட்டி முக்கோணத்தை மட்டும் எடுத்து 40 டிகிரி ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணும்போது h பை எக்ஸ் வந்தது. எக்ஸ் ஈக்குவல் டு h பை 0.8391 வச்சுக்கிட்டோம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், பெரிய முக்கோணம் எடுத்து அதை tan 60 டிகிரியில சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆப்போசிட் அட்ஜசன்ட் எதிர்பக்கம் அடுத்த பக்கம். அப்போ 1.6 h இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி எழுதிக்கணும் டிவைட் பை h. இப்போ இந்த ஹெச்சுக்கு நமக்கு சாரி இங்க எக்ஸ் வரும். எக்ஸ்க்கு நமக்கு வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க போட்டிருக்கேன். சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறமா tan 60க்கு √3 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. கிராஸ் மல்டிபிள் பண்ணிருங்க. √3 வேல்யூ 1.732. இது அப்படியே தலைகீழ எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம்.
ஹெச் ஆப்போசிட் சைடு மல்டி பண்ணிக்கோங்க. இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ணுங்க. இந்த மாதிரி 2 ஆன்சர் கிடைக்கும். அதுல ஹெச் இருக்கிற டேம்ல ஹெச் மட்டும் வெளில தூக்கிட்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் வந்தது. ஹெச் நான் இங்க வச்சுக்கிட்டு இதை டிவிஷன்ல கொண்டு வந்து கேன்சல் பண்ணா 1.50 மீட்டர் கிடைக்குது. அவ்வளவுதான். பாருங்க, இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ஒரு டைம் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? இது நெக்ஸ்ட் பேஜ் காட்டுட்டா? இது கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அக்கா இதுக்கு முன்னாடி போட்டது தப்பாக்கா? தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஏன் காப்பி பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. கவனிச்சுக்கோங்க, அப்புறமா போட்டு பாருங்க. சரி, இதையும் அப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்கம்மா. அது வந்து பார்க்கதான் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. ஈஸியாவே ஆன்சர் வந்துடும், நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த சம்ம யாராவது படிங்க. படிக்காதவங்க படிங்க. ரித்திஷ்கா படிங்க. புக் இல்லக்கா. தமிழ் மீடியம் யாராவது படிங்கம்மா. பிரவீன் படிங்க. புக் இல்லையா? ரித்திஷ்கா ஸ்கிரீன்ல கொஸ்டின் காட்டுறோம். ஸ்கிரீன்ல கொஸ்டின் இருக்கு, படிங்க. ஜூம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஓகேக்கா. படிங்க. அக்கா எனக்கு ஒரு படிக்கவாக்கா? படிங்கம்மா. A flagpole of height h meters in on the top of the hemispherical dome of radius r meters. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree, and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find the height of the pole, radius of the dome. Root 3 equal to 1.372. ஓகே, தமிழ் மீடியம் யாராவது படிங்கம்மா. பிருந்தா படிங்க. 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது.
குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். அவர் கொடிக்கம்பத்தின் உச்சை 45 ஏற்ற கோணத்திலும் நிற்கும் இடத்திலிருந்து மேலும் 5 மீட்டர் தொலைவில் விலகிச் சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார் எனில் கொடிக்கம்பத்தின் உயரம், அரைக்கோண குவிமாடத்தின் ஆரம் ஆகியவற்றை காண்க. √3 = 1.732. சரண்யா ஏதோ கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? எனக்கு வாய்ஸ் ஒழுங்கா வரலக்கா தாங்க. வாய்ஸ் ஒழுங்கா வரலையா? இல்லக்கா, நீங்க பேசுறது வேற மாதிரி எனக்கு கேட்டுதாக்கா. அதான்க்கா டபுளா கேட்டுதுக்கா. என்னோட 2 இது ஜாயின் ஆயிடுது. ஓகே ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கல்லு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, ராக். ஓகேவா? அது மேல ஒரு கொடி கம்பு, ஏதோ ஒரு பிளாக் ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க பாருங்க, இது அப்படியே டச் பண்ணி போகுது. சரி, டச் பண்ணி போலனாலுமே டயக்ராம் கரெக்ட் தான். நம்ம இப்படியும் இப்படியும் இதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி ஆங்கிள். இது வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நேம்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு, நம்மளே கொடுத்துக்க வேண்டியதான். ஹச் தான் கொடுத்துருக்காங்க. ஹச், இதோட ஹைட் வந்து ஹச். நம்ம கிட்ட கேக்குறது என்னது? இதோட ஹைட், இந்த கொடிக்கம்பு, இந்த பிளாகோட நீளம் தான் கேக்குறாங்க, ஹைட் தான் கேக்குறாங்க. ஓகே, நம்மளா ஏ பி சி இது வரைக்கும் டி, இது வரைக்கும் இ, இது எஃப். ஒரு வட்டத்துல ஆரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த பக்கம் பார்த்தாலுமே ஈக்குவலா தான் இருக்கும். கேக்குதாமா வாய்ஸ்? கேக்குதுக்கா. சரி, எல்லா பக்கமும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ இது ஒரு வட்டம் தான், சரியா? ரேடியஸ் 2 பக்கமுமே சமமா தான். இந்த ரேடியஸ், இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு இன்னும் டயக்ராம் வந்துருச்சு. இப்போ இந்த புள்ளி பி வரைக்கும் ஆர்னா, சில இருந்து டி வரைக்கும் ஆர் தான். ரெண்டுமே ஆர்னு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு ஹச் வேணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குட்டி முக்கோணம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு போடுவோம். நான் இப்ப டைரக்டாவே எனக்கு ஹச் இருக்கிற இந்த பெரிய முக்கோணமே நான் எடுத்துக்கோ. அதாவது ஏ, இந்த பாயிண்ட் பி, இது ஆர்னு இருக்கு, இது சீன் இருக்கு, இது வரைக்கும் டீன் இருக்கு, இது வரைக்கும் ஈன்னு இருக்கு, இது வரைக்கும் அவ்வளவு பெருசு நம்ம எடுத்துக்கலாம். இ வரைக்கும் எடுத்துக்கிறோம். சரியா? இ வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை நான் ஈன்னு வச்சுக்கிறேன். இது வந்து 45 டிகிரி ஆங்கிள். ஓகே, இதுல இருந்து இது வந்து ஆர்னு இருக்கு, இதுவும் ஆர்னு இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் இ வரைக்கும் 7 மீட்டர் இருக்கு. அப்போ இந்த லென்த் வந்து நமக்கு ஆர் பிளஸ் 7 ஆர். இப்போ நம்ம ஆப்போசிட் அட்ஜசன்ட், எதிர்பக்கம் அடுத்த பக்கம் தான். அப்போ tan தீட்டா, tan தீட்டா தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகுது பாத்தீங்களா? tan தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட், எதிர்பக்கத்தோட வேல்யூ இங்க என்ன? h பிளஸ் ஆர். அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் ஆர் பிளஸ் ஹெச், சாரி ஆர் பிளஸ் 7. tan 45 டிகிரியோட வேல்யூ 1 ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் பிளஸ் 7. நான் இதை ஆப்போசிட்ல மல்டிபிள் பண்ணிக்க போறேன்.
அப்போ ஆர் பிளஸ் 7 ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் ஆர். ஆர் கேன்சல் ஆயிரும். ஹெச்சோட வேல்யூ 7. அவ்வளவுதான், சம்மி முடிஞ்சிச்சு. நீங்க இது மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா நம்ம கேட்டது ஹெச் மட்டும் தான். அப்ப அதை மட்டுமே கண்டுபிடிங்க. ஆர் கண்டுபிடிக்க தேவையில்லை. வேணும்னா இந்த குட்டி முக்கோணத்துல இருந்து கண்டுபிடிக்கணும். அது வேணாம், நமக்கு வந்து ஒரு வேல்யூ தான் தேவை. ஆனா ஆரும் கண்டுபிடிக்கலாம். இந்த tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆர். இது மட்டும் ஆர்னு எடுத்துக்கோங்க. இதுல இருந்து இது வரைக்கும்னா ஆர் பிளஸ் 7 பிளஸ் 5 அப்படின்னா 7 5 12. இப்போ ஆர் பிளஸ் 12. ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட்ல போட்டு பாத்தீங்கன்னா ஆர் பிளஸ் 12 ரூட் 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆர்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து 16.39 போகும். பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. tan 45 டிகிரிக்கு எதுக்குக்கா 1 போட்டீங்க? tan 45 டிகிரி வேல்யூ என்ன? டேபிள்ல என்ன வேல்யூ வரும்? நெக்ஸ்ட் சம் போலாமா? போலாம்க்கா. ஓகே, ஒரு சம் பார்த்துட்டோம்னா அதோட பயிற்சி முடிஞ்சிருது. இந்த 6.2வே முடிஞ்சிருது இன்னையோட. இன்னைக்கு ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாஸ். ஏன்னா ஒரு நாள்ல ஒரு பயிற்சியே முடிய போகுது. ஓகே, 6th சம் கொஸ்டின் படிங்க. யாராவது ஃபாஸ்டா படிங்கம்மா. The top of a 15-meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic pole and the angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electric pole? ஓகே, தமிழ் மீடியம் படிங்க. உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. ஒரு மின் கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே 60 டிகிரி, 30 டிகிரி என்ற ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின் கம்பத்தின் உயரத்தை காண்க. ஓகேம்மா, மின் கம்பம் கோபுரத்தோட ஹைட் வந்து 15 மீட்டர். அதாவது ஒரு டவர் ஒண்ணு இருக்கு, அதோட ஹைட் வந்து 15 மீட்டர். இங்க வந்து பக்கத்துல வந்து ஒரு குட்டியா என்ன இருக்கு, ஒரு எலக்ட்ரிக் போல், ஒரு மின் கம்பம் ஒண்ணு இருக்கு. இங்க இருந்து இதோட டாப்பையும் அது மாதிரி இந்த கீழே நின்று இதோட டாப்பையும் யாரோ ஒருத்தவங்க பாக்குறாங்க. மேல போய் பாக்குறாங்க, திருப்பி கீழே வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அதோட கோணங்கள் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. இங்க இருந்து பார்க்கும்போது கம்மி தூரம் தான், அதனால இங்க வந்து 30 டிகிரி. இப்போ இதோட ஹைட் தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் மின் கம்பத்தோட உயரம் நான் இதை ஹெச்னு வச்சுக்கிறேன். இதுல இருந்து இது வரைக்கும் ஹெச் ஓவராலா 15 அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கும்? யாராவது சொல்லுங்க. கொஸ்டினே புரியலன்னு சொல்லுவீங்களே. கரெக்ட், சொல்லுங்க. 15 பிளஸ் ஹெச்சா? பிளஸ் கிடையாது, மைனஸ். ஏன்னா நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஹச்ன்னு இதான் வச்சிருக்கேனா, அப்போ இது தூக்கிட்டு போயிருச்சு ஹெச். அப்போ இதுல இருந்து ஹெச் மைனஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஃபுல்லும் 15, இதுல இருந்து இது வரைக்கும் ஹெச்னா ரிமைனிங் தானே இதுவா இருக்கும். மொத்தமா 15, இதோட வேல்யூ 3னா இது 12 தானே இருக்கும். ஏன்னா 3 மைனஸ் பண்ணணும், அப்பதான் அதோட வேல்யூ கிடைக்கும். சரி, அவ்வளவுதான். டயக்ராம் போட்டாச்சு, ஹெச் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஏதாவது தெரிஞ்சதை நான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய முக்கோணம், ஏன்னா ஓவராலா நமக்கு 15 தெரியும்ல, அதை வச்சு நான் போட போறேன். இது நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம்.
அப்போ ஏசிடி அந்த முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. இது வந்து 90 டிகிரில இருக்கு. ஓகேவா? இது வந்து எக்ஸ்னு வச்சிருக்கோம். கோணம் வந்து 60 டிகிரி. இது வந்து 15. இங்க எதிர்ப்புற பக்கம் ஆப்போசிட் அட்ஜசன்ட் தான். அப்ப tan 60 டிகிரி தான் ஃபார்முலா. எதிர்பக்கம் 15, அடுத்துள்ள பக்கம் எக்ஸ், ஆப்போசிட் அட்ஜசன்ட். tan 60 டிகிரியோட வேல்யூ √3, 15/x. நமக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸை மட்டும் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். 15/√3ன்னு வரும். இப்போ இந்த 15 நான் எப்படி பிரிச்சு எழுத போறேன்னா 5 × √3 × √3ன்னு எழுத போறேன். ஏன்னா அப்பதான் √3 கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ 5/√3. இது அப்படியே வச்சுக்க போறேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு இது கேட்கல, நமக்கு கேட்டது வேற. ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்ன்றது எதோட வேல்யூ? இதோட வேல்யூ. ஓகே, இங்க எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான். 5√3 5√3. இப்போ இந்த குட்டி முக்கோணம் எடுத்துக்கிறேன். குட்டி முக்கோணத்துல நம்ம ஹெச் கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம். 5. இது வந்து பி, இது வந்து 30 டிகிரி ஆங்கிள். இது ஏ, இது வந்து இது வந்து என்ன வச்சிருக்கோம்? இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தான் இங்கேயும் வருது. அப்போ tan θ தான். tan 30 டிகிரி ஈக்குவல் டு பக்கம் வந்து 15/h, அடுத்துள்ள பக்கம் 5√3. இப்போ tan √30யோட வேல்யூ என்ன? 1/√3 ஈக்குவல் டு 50. அப்போ 5√3 /√3. இந்த √3 கேன்சல் ஆயிருது. 15 - h. நமக்கு h தான் வேணும். நான் h ஆப்போசிட், சரி h இங்கே இருக்கட்டும், -hன்னு. இந்த 15 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -15. இதை கழிச்சிங்கன்னா -10 ஈக்குவல் டு மைனஸ் கேன்சல் சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின்ல மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால மீட்டர்னு போட்டேன். அவ்வளவுதான், சிம்பிள். 2 முக்கோணமா பிரிச்சு நீங்க போட போறீங்க. சொல்லுங்கம்மா, என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேமா, நான் ஹோம்ஒர்க் சம் எதுவும் கொடுக்கல. சம்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. நமக்கு டெஸ்ட் இருக்கு, அதனால டெஸ்ட் நீங்க பண்ணு. பாய்க்கா, குட் நைட்க்கா. தேங்க்யூமா. பை பை. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா.